ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். அதுவும் எப்பவும் போல் நம்ம கூட 2 பசங்க வருவாங்க. சஞ்சய் அண்ட் சந்தோஷ் வீட்டுக்கு வர போகிறானுங்க. எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்க்குக்கு போக போகிறோம். பார்க்குக்கு போயிட்டு போட்டிங்லாம் போக போகிறோம். இந்த வீடியோவில் நிறைய ஃபன் இருக்கும். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய். சாரி, இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. வீடியோக்குள்ள போலாம். ஹாய் கைஸ், முன்னாடியே வரான்னு சொல்லிட்டு எப்போ வந்திருக்கானுங்க பாருங்க. நானே வெங்கம் பைய, என்னை நம்பி நானே ஒரு பிச்சைக்கார பையன். என்னை மாதிரி கேடுகட்ட மானங்கட்டவனும் கிடையாது. ஹாய் சொல்லுங்க. ஹாய் வணக்கம். ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு எஸ்கேப் ஃபேமிலி. அது உன் சேனல். அவன் சேனலில் தனியாக vlog எடுத்துகிட்டு இருக்கான். அதையும் எடுக்கலையா? இப்போ ஃபோனை வச்சு இது பண்ணியிருந்த அவன் சேனல் vlog வராது, என் சேனலில் மட்டும்தான் வரும். வரும். அவன் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள், ஏதாவது வீடியோ வரும். இப்போ நாங்கள் ஆவடி லேக் பார்க்குக்கு போயிட்டுருக்கோம். ஏதாவது பேசணுமா? எங்கள் வியூவர்ஸ் கிட்ட. நான் முனைவர் பட்டம் வாங்கின தமிழ் பேராசிரியர். அங்கேயும் நீ போய் ஒன்றும் பேச போகிறது கிடையாது. வணக்கம். என் சேனலில் நிறைய ரீல்ஸ்லாம் வரும். இப்போ தான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். அந்த வழியில் போயிட்டு கை காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. இப்போ தான் பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். போயிட்டு பார்க்குக்கு ரீச் ஆகிட்டு நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். சும்மா நம்ம ட்ராவல் போனாங்க சைடில் போட்டானே என்ன வருது. என்னடா இங்கே காமிச்சிருக்கேன். ஹாய் சொல்லு. பஸ்ஸு விட்டு இறங்கிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரம் நடந்து போயிட்டோன்னா அந்த பார்க் ரீச் பண்ணிவிடுவோம். என்ன ஃபீல் பண்ணுறீங்க? நம்ம பார்க்குக்கு போகிறோம். அது போட்டிங். நீ ஃபஸ்ட் டைம் தானே போகிற போட்டிங்கு? நானும் ஃபஸ்ட் டைம் தான் போகிறேன். நாங்கள் எல்லோரும் ஃபஸ்ட் டைம் போகிறோம். ஸோ எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு ஷேர் பண்ணுறோம். நாங்கள் அவ்வளோ தூரம் மேப்பு போட்டு இவ்வளோ தூரம் வந்தால் கடைசியாக மேப்பு வேறு எங்கேயே எடுத்துகிட்டு வந்துச்சு. நாங்கள் பஸ்ஸில் முன்னாடியே இறங்கிட்டோம். இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட 10 நிமிஷம் எடுத்து நடந்து போனோம் அந்த பார்க்குக்கு. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஆவடி லேக் பார்க்குன்னு அந்த கூகுள் கிட்ட கேட்டால் ஆவடி அந்த நகராட்சி அந்த எடுத்துகிட்டு வந்து விட்டுச்சு. இப்போ தான் பார்க்குக்கு கஷ்டப்பட்டு தேடி பிடிச்சி வந்தோம். கடைசியாக ஒரு ஆப்பை வச்சுட்டாங்க. 4 மணிக்கு தான் பார்க் திறக்கணும். உண்மையை சொன்னால் எங்கள் ரீல்ஸையும் நம்பி எங்கேயும் போகக்கூடாது. அதுக்கு ஆமாம், அது என்னவோ கரெக்டு தான். நாங்கள் ஒரு ரீல்ஸை பார்த்து நம்பி வந்தோம். 3 மணி ஆகுது, இன்னும் 1 ஹவர் இருக்கு. தெரியலங்க. தெரிஞ்சுது 4 மணி ஆக போகுது. இங்கே உள்ளே கொஞ்ச நேரம் அவ்வளோ தூரம் நடந்து வந்தோமே, உள்ளே உட்காரலான்னு பார்த்தா ஒரு வாட்ச்மேன் கூட உள்ளே உட்கார கூட விட மாட்டுறாரு. வெளியே போங்க பண்ணுறாரு. உங்களுக்கு அவர் வீடியோவில் காட்டுறேன். ஒன்றும் பண்ண முடியாது, இருந்தாலும் போய் தான் ஆகும். எப்படியோ அந்த வாட்ச்மேன் அவர் பேசின பேச்சுலேருந்து தப்பிச்சு வந்துட்டோம். ஏன்னா அவர் மாற்றி பேசினுக்கிறாரு. இப்போ தான் போட்டிங்க்கு வந்தோம், உள்ளே என்ட்ரி ஆனோம். டிக்கெட் எடுத்துருக்கோம். வாங்கி வச்சு நவுருடா பணம் வர மாதிரி நடுவில் வந்து நின்று. நாங்கள் கிட்டத்தட்ட அந்த மொனை ரோட்லேருந்து இவ்வளோ தூரம் நடந்து வந்தோம். வந்துட்டு வேஸ்ட்டாக அவ்வளோ நேரம் வெளியே உட்காந்துட்டு இருந்தோம். இதோ போட்டிங் எல்லாம் போயிட்டுருக்காங்க. இன்னும் சற்றே சிறிது நேரத்தில் நாங்களும் கிளம்பிடுவோம். 3 பேர். எத்தனை பேர் வேணால் உட்காரலாம் போலாங்க? 4 பேரா? அப்போ அவர் எங்கே உட்காருவார்? யார் போட்டு ஓட்டுறது? இதோ அவர் தான் ரெட் கலர் ஷர்ட். இல்லை, அங்கே பக்கம் போட்டு போகிறாங்க பொண்ணு. ஏதாவது ஒன்று பைத்தியக்கார மாதிரி பையனாக தின்னுக்கிறான். அப்போ நாங்கள் பொண்ணு எங்கே உட்காந்துருக்கோம், நீங்கள் பாருங்க. ஏய், அது எங்கே வேணாலும் ஏறி கூட உட்காந்துக்கலாம்டா. கரெக்டாக நான் கொஞ்சம் இது போதும்.
எதுவுமே வச்சுக்காது அப்படியே கையில் காமெடி. தூணு வந்துட போதுரா பைக்கு. 50 ரூபா இல்லைல்ல பயமா உடஞ்சி விடுவோம். சந்தோஷம் ஃபஸ்ட்டு ஏறி கடல் பண்ணுறோம். நீ தான் பெடல் பண்ண. அந்த சைடு உட்காரணும். ஃபோனை போட்டிருக்கோம். கடல் பண்ணுவியாடா புதுசு? நீ தான் பண்ணணும். நீ பண்ணுறேன் எடுக்கிறேன் வீடு எடுக்கிறேன். ஆமாம் உனக்கு அப்படி வரணும்னா நீ தான் அந்த மாதிரி ஃபோன் கண்டுபிடிக்கணும். அப்படி இருக்கு. நீ அது எதுவும் இருக்குடா அங்கே. எனக்கு கண்ணு கூட தெரிய மாட்டேங்குது ஃபோனில். அதுவும் ஃபோனில் பார்த்தா இன்னும் அவ்வளோ தூரம் போகிறாங்க. ஓ அங்கே வரைக்கும் போயிட்டு வருமா? ஒன்றையும் தானே எடுக்கிறேன். ரொம்ப அழகாக கேமரா பேக் கேமரா வச்சு தண்ணி வாட்டர் ஃபோன் தானே. வாட்டர் தானே. ஐயோ இப்படி உள்ளே விட்டா அப்படியே இருக்கும். எப்படி சூப்பராக இருக்கும். ஃபோன் ஃபஸ்ட்டு வச்சு எடுத்து பாருவார். எனக்கு வாட்டர் உள்ள சும்மா டம்பி ஃபோன். இது மழையில் நனைஞ்சால் தான் ஒன்றும் ஆகுது. மிச்சப்படி தண்ணியில் வந்து போயிடுச்சு. ப்ளீஸ்டா ஒரு ட்ரைடா. வெற்றிகரமாக போய் முடிச்சு இறங்கி வந்துட்டான். பாவங்க பையன் தான் ரொம்ப கஷ்டப்பட்டான். இருந்தாலும் இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸில் லைஃப் ஜாக்கெட் அது என்னென்ன போயிட்டீங்க இப்போ தான் போட்டிங் முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டோம். சாப்பாடே வாங்கி தரல. சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் எதுவுமே சாப்பிட மாட்டுறாங்க. ஆமா யார் இந்த பீஸு? அடுத்த ஸ்பாட் போகலாம். 100 ரூபா வேணுமா வேணாமா?